இயக்குனர் விக்னேஷ் சிவனோட டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் கிருத்தி ஷெட்டியோட நடிப்பில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதாவது லைக் அப்படின்ற திரைப்படம் உருவாகி வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு புதுச்சேரிக்கு போயிட்டு அங்கே சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்திச்சு அரசு சொத்தை விலைக்கு கேட்டதா ஒரு செய்தி பரவி சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு. இது சம்பந்தமா சோஷியல் மீடியாவில் விக்னேஷ் சிவனை ஏங்க பாண்டிச்சேரியில் அதுவும் கவர்மெண்ட் சொத்தையே வந்து விலைக்கு போய் கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனை தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் அயல் நாடுகளில் நடக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை போல புதுச்சேரியிலையும் தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு தான் வந்து அனுமதி கேட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போது இது தொடர்பாக விளக்கம் அளித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு விக்னேஷ் சிவன். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு சொத்தை நான் வாங்க முயற்சி பண்ணதா சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி வந்துட்டு இருக்கு. அதை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். புதுச்சேரி ஏர்போர்ட்டை பார்வையிட்டு அங்கே படப்பிடிப்பு நடத்த அனுமதி கேட்க தான் நான் புதுச்சேரிக்கு போனேன். அங்கே மரியாதை நிமித்தமாக தான் முதலமைச்சரையும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் நான் சந்தித்தேன். எதிர்பாராத விதமாக லோக்கல் மேனேஜர் ஒருத்தர் அவருக்காக ஏதோ ஒரு விஷயம் தொடர்பாக விசாரிச்சிருக்காரு. தற்போது இந்த தகவல் தவறுதலா என்னுடைய பேரை வச்சு இணைத்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்படக்கூடிய மீம்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. அது எனக்கு உத்வேகமும் கொடுக்குது. ஆனால் அதையெல்லாம் தேவையற்றது. ஆனால் தகவலை தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை வந்து அவர் போட்டிருக்காரு.